எல்லாருக்குமே கம்ஃபர்ட் ஃபுட்டுன்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா? இந்த சாப்பாடு சாப்பிட்டோம்னா வயிறுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது, நல்லா ரிலாக்ஸாக சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி உள்ள ஐட்டம் தான் வந்து கஞ்சி சாதம், அப்படி இல்லைனா தயிர் சாதம். இது 2மே எனக்கும் என்னோட குழந்தைங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். அதிகமாக ரசம் சாதம் ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். அது சாம்பார் சாதம் அப்படி இல்லைனா புளிக்குழம்பு, வத்த குழம்பு இது கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு பிடிக்குமே தவிர, தனியாக வந்து ரசம் சாதம்னு எடுத்துக்கிறதுக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது. 2 டேஸாக தொடர்ந்து மீன் திருவிழா அப்படிங்கிறதுனால மீன் குழம்பு சாப்பிட்டோமா வயிறு கொஞ்சம் அப்செட்டாக இருக்குது. அதை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி வந்து கஞ்சி சாதம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை பயிரில் ரெடி பண்ணலான்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இதுக்கு வந்து 1 கப் வந்து புழுங்கல் அரிசி எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பச்சரிசி கூட எடுத்துக்கலாம். 1/4 கப் வந்து பச்சை பயிறு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சு வேக வச்சுருங்க. ஃபைனலாக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, நீங்கள் தேங்காய் துருவல் கூட தூவிக்கலாம். நான் பசும்பால் இருந்துச்சு அதையும் ஊற்றிக்கிட்டேன், இல்லைனா தேங்காய் பால் கூட ஊற்றிக்கலாம். இதுக்கு சைடிஷாக வந்து பருப்பு துவையல் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு 1 கைப்பிடி துவரம்பருப்பு, 1 கைப்பிடி வந்து பாசிப்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய், 3 பல் பூண்டு, 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல், கொஞ்சமாக புளி சேர்த்து அரைச்சிங்கன்னா செம சூப்பராக இருக்கும். 2த்துக்கும் ட்ரை பண்ணுங்கள்.